குட் மார்னிங். நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துனாங்க எக்கனாமிக்ஸ் 2020 பாஸ் பேப்பர்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இல்லை ரெண்டு கொஸ்டின் பார்த்துனாங்க. இலவச பொருள்ன்றதை பற்றியும் மூலதனம்ன்றதை பற்றியும். இன்றைக்கு பார்ப்போம் மூன்றாவது கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது கேள்வியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பொருளாதார முறைமைகளும் அருமை பிரச்சினையை எதிர்கொள்கின்றன என்னும் கூற்றினால் கருதப்படுவது யாது? அருமை பிரச்சனை என்று சொல்லி சொன்னா அதுல 5 தந்திருக்குன்னா எது சரியான வழின்னு சொல்லி நாங்க பார்க்கணும். சமூகத்தில் கிடைக்கத்தக்கதாக உள்ள வளங்கள் சிலவற்றின் தொகைகள் அவற்றின் கேள்வியை விட கூடுதலாக இருப்பதாகும். இரண்டாவது, ஒரு நாட்டில் கனிம படிமங்கள் குறிப்பிட்ட அளவு மட்டுமே கிடைக்கத்தக்கதாக இருக்கும் என்பதாகும். மூன்றாவது, வளங்களின் அருமைத்தன்மை காரணமாக நாடுகள் நிறைதொழில் மட்டத்தை அடைய தவறிவிட்டன என்பதாகும். நாலாவது, சமூகத்தின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு உற்பத்தி வளங்கள் பற்றாக்குறையாக உள்ளன என்பதாகும். அஞ்சாவது, பொருளாதார முறைமைகள் சுழற்சி ரீதியில் மீண்டும் மீண்டும் ஏற்படும் விரிவாக்க கட்டங்களை எதிர்நோக்கும் போது வளங்களின் பற்றாக்குறை ஏற்படும் என்பதாகும். அப்ப நான் பொருளியல் ரீதியில பார்க்க வேணும். இதுல பொருளியல் ரீதியில சிந்திக்கணும். அருமைன்னு சொல்லி சொன்னா என்ன? அருமைன்னு சொல்லி சொன்னா மனித விருப்பங்களோட நாங்க ஒப்பிடைக்குள்ள வளங்கள் பற்றாக்குறையா இருக்கிறது. அப்ப நாங்க அந்த ரீதியில தான் நாங்க பார்க்கலாமே தவிர இதுல அதுல அப்படி பார்க்கக்குள்ள இதுல முதலாவது விடைய பாருங்க. இது விட சரியானதான். சமூகத்தில் கிடைக்கத்தக்கதாக உள்ள வளங்கள் சிலவற்றின் தொகைகள் அவற்றின் கேள்வியை விட கூடுதலா இருப்பதா? சிலவற்றின் தொகைகள் கூடுதலா இருக்குது என்று சொல்லி இருக்குது. இப்ப நாங்க இதை பொருளியல் ரீதியில நாங்க எடுக்கவே இயலாது. ஏன்னு சொல்லி சொன்னா பொருளியல்னு சொன்னா அதுக்குரிய ஒரு சிந்தனை ஒன்று இருக்க வேணும். நீங்க வரைவிலக்கணம் படிச்சிருப்பீங்க. அந்த வரைவிலக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி சிலதில் வர வேணும். அப்படி இருக்கணும். அல்லது பொருளியல் ரீதியில் நீங்கள் சிந்திச்சு சிலதுகளுக்கு முடிவெடுக்கணும். ஏன்னு சொன்னா எல்லா கேள்வியும் உங்களுக்கு தரப்பட்ட நோட்ஸ்ல இருந்து தான் தெரிவினம் இல்லை. நீங்க பொருளியல் ரீதியில சிந்திக்கிற ஆற்றல் இருக்கான்று அதை செக் பண்றதுக்கு தான் தெரிவினம் சில கேள்விகள். அப்ப அதுல பொருளியல் ரீதியில சிந்திக்கக்கூடிய ஆக்களால தான் அதை எது சரியானு சொல்லி எடுக்க இயலும். அப்ப இதுல சமூகத்தில் கிடைக்கத்தக்கதாக உள்ள வளங்கள் சிலவற்றின் தொழில் அவற்றின் கேள்வியை விட கூடுதலாக இருப்பதான். அப்ப நீங்க அருமைன்னு சொன்னா படிச்சிருப்பீங்க. விருப்பங்களோடு மனித விருப்பங்களோட புடைக்குள்ள வளங்கள் அருமைத்தன்மையோட இருந்தா வளங்கள் பற்றாக்குறையா இருக்கிறதான் நாங்க அருமைன்னு சொல்லுவோம்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அப்ப இதுல அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப இது நான் முதலாவது விடுவோம். இரண்டாவது விடைய பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாட்டில் கனிம படிமங்கள் குறிப்பிட்ட அளவு மட்டுமே கிடைக்கத்தக்கதா இருக்கும் என்பதான். அது ஒரு குறிப்பிட்ட குறித்து சொல்லுங்க. கனிம படிவங்கள் மட்டும் குறிப்பிட்ட அளவு அப்படி ஒரு வரைவிலக்கணமே இல்லை. கனிம படிவங்கள் மட்டும் குறிப்பிட்ட அளவு கிடைக்கும் என்ற அருமைன்னு சொல்லி அப்படி நாங்க அருமைக்குரிய டெபினிஷன் பொருளியல் ரீதியில கொடுக்க இயலாது. அப்ப நாங்க இந்த இரண்டாவதையும் விட போறோம். மூன்றாவது பாருங்க, வளங்களின் அருமைத்தன்மை காரணமாக நாடுகள் நிறைதொழில் மட்டத்தை அடைய தவறிவிட்டன என்பதால். வளங்கள்ல அருமைத்தன்மை இருக்குது. நிறைதொழில் மட்டம்ன்றது நாங்க அருமைத்தன்மை இல்லாட்டி நிறைதொழில் மட்டம் அல்ல, அருமைத்தன்மை இருந்தா நிறைதொழில் மட்டத்தை எடுக்க இயலாதுன்னு சொல்லி அப்படி என்று இல்லை. நிறைதொழில் மட்டம் என்று சொல்லி சொன்னா என்ன? நிறைதொழில் மட்டம்ன்றது ஒரு பொருளாதார ஒன்றில் காணப்படும் சகல வளங்களையும் வினைத்திறன் உள்ள வகையில் உற்பத்தி செயற்பாடொன்றில் பயன்படுத்துவதுதான் நிறைதொழில் மட்டம். அப்ப இருக்கிற எல்லா வளங்களையும் நாங்க வினைத்திறன் உள்ள வகையில அல்லது விளைதிறன் உள்ள வகையில நாங்க உற்பத்தி செயற்பாடு ஒன்றுல பயன்படுத்துறதா நிறைதல் மட்டம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த கூற்றுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குதான்னு சொல்லி பார்த்தா அதுக்கு இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னா நாடுகள் நிறைதல் மட்டத்தை அடைய தவறுறதுக்கு அருமை பிரச்சனை காரணம் என்று சொல்லி இந்த இதுல அப்ப இதுல பொருளியல் ரீதியில இதை ஏற்றுக்கொள்ள இயலாது. அப்ப இதையும் நாங்க எடுக்க இயலாது இந்த விடைய. நாலாவது பாருங்க, சமூகத்தின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு உற்பத்தி வளங்கள் பற்றாக்குறையா உள்ளன என்பதாகும். சமூகத்தின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு உற்பத்தி வளங்கள் பற்றாக்குறையா இருக்குது. நாங்க பார்த்தீங்கன்னா உற்பத்தி வளங்கள் பற்றாக்குறையா இருக்குது. தேவையை பூர்த்தி செய்ய வந்து
எண்ணற்ற தேவைகளை அல்லது விருப்பங்களை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு உற்பத்தி வளங்கள் பற்றாக்குறையா இருக்கிறது அருமைன்னு சொல்லி படிச்சேன். அப்ப இது ஓரளவு பொருந்துது. அப்ப நாங்க இதை வச்சுக்கொண்டு மற்றதையும் பார்க்கணும். ஏன்னு சொன்னா டக்குன்ட்டு நாங்க முடிவெடுக்க கூடாது. எக்ஸாம்ல இதை முடிவெடுத்துட்டு சில இதை விட இது கூடுதலான பொருத்தமா இருந்துச்சுன்னு சொன்னா அது கண்டபடியே நாங்க ஒரு எது சரின்னு சொல்லி நீங்க அதை வச்சுக்கொண்டு மற்றதையும் பார்க்கத்தான் வேணும். எல்லா விடையும் பார்க்கணும். ஒன்று டக்குன்னு எடுத்துட்டு இதான் சரின்னு போட்டு போக இல்லாது. 5வது பாருங்க. பொருளாதார முறைமைகள் சுழற்சி ரீதியில் மீண்டும் மீண்டும் ஏற்படும் விரிவாக்க கட்டங்களை எதிர்நோக்கும் போது வளங்களின் பற்றாக்குறை ஏற்படும் என்பதால். இல்ல பொருளாதார முறைமை சுழற்சி ரீதியிலே மீண்டும் மீண்டும் பொருளாதார முறைமை விரிவாக்க கட்டங்களை அப்படி என்று நாங்க படிக்கல. பொருளாதார கட்டங்கள் விரிவுபடைக்குள்ள வளங்கள் பற்றாக்குறை ஏற்படும். இல்ல பொருளாதார கட்டங்கள் குறையக்குள்ள இல்ல வீழ்ச்சி அடையக்குள்ள வளங்கள் அ பற்றாக்குறை இருக்கா? அப்படி எல்லாம் இல்ல டெஃபினிஷன். அப்படி ஒண்ணுமே இல்ல பொருளியல் ரீதியில. அப்ப இந்த 5வதும் வராது. அப்ப நாங்க இங்கே விடையா எடுக்க வேண்டியது இந்த 4வது. இந்த 4வது நாங்க விடையா எடுக்கிறோம். அதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க அருமைன்னு சொன்னா என்னன்னு பார்த்தாங்க. அருமைன்றது மனித விருப்பங்களுடன் ஒப்பிடும்போது வளங்கள் பற்றாக்குறையா இருக்கிறது அருமைன்னு சொல்லி பார்த்தாங்க. அருமை ஏற்படுவதற்கு ஆன காரணங்கள் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று வந்து மனித விருப்பங்கள் கூட இருக்கிறது. அதே நேரம் அந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான பொருட்கள், சேவையில உற்பத்தி செய்யப்படுற வளங்கள் வந்து குறையா பற்றாக்குறையா இருக்கிறது. இப்படித்தான் நாங்க பார்த்துனாங்க. இந்த அருமை ஏற்படுவதற்கான காரணம் அந்த ஒன்று வந்து விருப்பம் எண்ணற்ற அளவில் இருக்கு எல்லையற்று இருக்கிறது. மற்றது வளங்கள் பற்றாக்குறையா இருக்குது. அதேபோல நிறைதொழில் மட்டம் என்று சொல்லி சொன்னா, நாங்க எல்லா வளத்தையும் விளைதிறன் உள்ள வகையில உற்பத்தி செயற்பாடு என்று பயன்படுத்துறா நிறைதொழில் மட்டம் என்று பார்த்துனாங்க. அப்ப இவ்வளத்தையும் வச்சுக்கொண்டு நாங்க இதுக்கு முடிவெடுக்கலாம். இதுல வந்து 3வதுக்கு வந்து சமூகத்தின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு உற்பத்தி வளங்கள் பற்றாக்குறையா உள்ளன என்பதாகும் என்று சொல்லி நாங்க எடுக்கலாம். இதுல இதுல 3வது எல்லா பொருளாதார முறைமையிலும் அருமை பிரச்சனை எதிர்கொள்கின்றன கூட்டினால் கருதப்படுவது யாதுன்னு சொல்லிக்குள்ள இதுல நாங்க சொல்லலாம் இந்த விடையை 4வது விடையா சொல்லலாம். சமூகத்தின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு உற்பத்தி வளங்கள் பற்றாக்குறையா உள்ளன என்பதாகும்ன்றதை நாங்க விடையா சொல்லலாம். இதுல இதே மாதிரி 4வது பார்ப்போம். 4வது கேள்வி. ஒரு உற்பத்தி இயல்தகு வலையின் மீது ஒதுக்கீட்டு வினைத்திறன் கொண்ட புள்ளி எய்தப்படுவது. ஒதுக்கீட்டு வினைத்திறன் உள்ள பகுதி எய்தப்படுவதுன்னு சொல்லி சொன்னா, அதுல வந்து தந்திருக்கிறோம். ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்யும் மிக குறைந்த உள்ளீடுகள் பயன்படுத்தப்படும் போதாகும். ஒவ்வொரு பொருளும் எல்லை நன்மைகள், எல்லை செலவுகளுக்கு சமப்படும் மட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் போதாகும். நுகர்வுப் பொருட்களை விட அதிக அளவில் மூலதனப் பொருட்களை உற்பத்தி செய்யப்படும் போதாகும். மூலதனப் பொருட்களை விட அதிக அளவில் நுகர்வுப் பொருட்களை உற்பத்தி செய்யப்படும் போதாகும். பொருளின் விலையானது எல்லை நன்மைகளை விட கூடுதலா உள்ள ஒரு மட்டத்தில் ஒவ்வொரு பொருளும் உற்பத்தி செய்யப்படும் போதாகும். அப்ப இதுல நாங்க பார்த்தனாங்க ஒரு உற்பத்தி வலையின் மீது ஒதுக்கீட்டு வினைத்திறன் கொண்ட புள்ளி எய்தப்படுவது. அப்ப ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்று சொல்லி சொன்னா என்ன? நாங்க இந்த பொருளாதாரத்தில் உள்ள வரையறுக்கப்பட்ட வளங்களை சமூக தெரிவுக்கு பொருத்தமான வகையில பிரித்து ஒதுக்குறது தான் இந்த ஒதுக்கீட்டு புள்ளி. சமூக தெரிவுக்கு பொருத்தமான வகையில பிரித்து ஒதுக்கும். அப்படின்னு சொல்லிக்குள்ள இந்த ஒதுக்கீட்டு நாங்க சொல்ற இந்த ஒதுக்கீட்டு புள்ளி வந்து ஒதுக்கீட்டு வினைத்திறன் கொண்ட புள்ளி வந்து நிறைதொழில் மட்டத்தில் உள்ள புள்ளி வந்து உற்பத்தி சாத்திய வலையில அந்த வலையில இருக்கிற புள்ளியா இருக்கும். வலையில இந்த புள்ளியும் எந்த இடத்துலயும் இந்த நிறைதொழில் மட்ட புள்ளி வரும். சொன்னா அது ஒன்றுக்கு மேற்பட்டா இருக்கும். உற்பத்தி சாத்தியோட நிறைவு வலைக்கு மேலே உள்ள எல்லா புள்ளிகளும் அதுல வர்ற புள்ளிகள் எல்லாத்தையும் நாங்க சொல்லலாம். அது நிறைதொழில் மட்டம்னு சொல்லி. ஆனா ஒதுக்கீட்டு வினைத்திறன் அந்த நிறைதொழில் மட்டத்தில் மாதிரி இருக்கிற புள்ளி இப்ப நாங்க ஏ பி சி டின்னு சொல்லி புள்ளிகளை குறிக்கிறோம்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு புள்ளி தான் வரப்போகுது. இந்த ஒதுக்கீட்டு வினைத்திறன் கொண்ட புள்ளி ஏதோ ஒரு புள்ளி தான் வரும். அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னா எல்லை நன்மை எல்லை செலவுகளுக்கு சமப்படுறது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க அதுல அந்த ஒதுக்கீட்டு வினைத்திறன் புள்ளி
கொண்ட புள்ளி எய்தப்படுவதுன்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்ய மிக குறைந்த உள்ளீடுகள் பயன்படுத்தப்படும் போதாகும். ஒதுக்கீட்டு உள்ளீட்டை பற்றி சொல்லிக்குள்ள மிக குறைந்த உள்ளீடுகள் பயன்படுத்த அது உள்ளீட்டை பற்றி சொல்லிக்குள்ள நாங்க அது ஒதுக்கீட்டுக்கும் ஒதுக்கீட்டு ஒதுக்கீட்டு புள்ளி என்றதுக்கு ஒதுக்கீட்டு வினைத்திறன்றதுக்கும் உள்ளீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப நாங்க அதை எடுக்க இயலாது. ரெண்டாவது பாருங்க, ஒவ்வொரு பொருளும் எல்லை நன்மைகள் எல்லை செலவுகளுக்கு சமப்படும் மட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் போதாகும். எல்லை நன்மைகள் எல்லை செலவுகள் சமப்படைக்குள்ள நாங்க அதை எடுக்கலாம். ஒதுக்கீட்டு வினைத்திறன் எல்லை நன்மைகள் எல்லை செலவுகளுக்கு சமப்படும் போது வர்றதான்னு சொல்லி அப்ப இதுதான் விட. அப்ப நான் இதை விடையை வச்சுக்கொண்டு மற்றதையும் பார்க்கணும் என்ன சொல்லியிருக்கணும்னு சொல்லி. நுகர்வு பொருட்களை விட அதிக அளவில் மூலதன பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் போதா நுகர்வு பொருட்கள் மூலதன பொருட்கள் எதை கூட உற்பத்தி செய்யப்படுறேன்னு நாங்க வச்சுக்கொண்டு இந்த ஒதுக்கீட்டு வினைத்திறனை நாங்க எடுக்கிறதில்ல. நாலாவது பாருங்க, மூலதன பொருட்களை விட அதிக அளவில் நுகர்வு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் போதாம் அதையும் வச்சுக்கொண்டு நாங்க சொல்ல இல்லாது. ஏன்னா மூலதன பொருட்கள் கூட இருக்குதா நுகர்வு பொருட்களை கூட உற்பத்தி செய்கிறோமா அதுக்கும் ஒதுக்கீட்டு வினைத்திறனுக்கும் சம்பந்தம் இல்லை. அஞ்சாவது பாருங்க, பொருளின் விலையானது எல்லை நன்மைகளை விட கூடுதலாக உள்ள ஒரு மட்டத்தில் ஒவ்வொரு பொருளும் உற்பத்தி செய்யப்படும் போதாகும். பொருளின் விலையானது எல்லை நன்மைகளை விட கூடுதலாக உள்ள மட்டத்திலே உற்பத்தி செய்யக்குள்ள ஒவ்வொரு பொருளும் உற்பத்தி செய்யப்படைக்குள்ள ஒதுக்கீட்டு நன்மை கிடைக்குமான்னு சொன்னா அப்படி கிடையாது. ஏன்னு சொல்லி சொன்னா நாங்க எல்லை நன்மை என்றா என்னன்னு பாக்குறோம். எல்லை நன்மை என்று சொல்லி சொன்னா குறித்த பண்டத்தின் மேலதி அளவு ஒன்று நுகரும் போது அதால பெற நலன் தான் எல்லை நன்மை. ஒரு ஒரு பண்டத்தை நீங்க அதுன்ற இன்னொரு மேலதிகமா ஒரு அளவு ஒன்று நுகர்றீங்க. நுகரைக்குள்ள அதுல இருந்து பெறக்கூடிய நன்மை தான் எல்லை நன்மைன்னு நாங்க சொல்றோம். அது நுகர்வோன் செலுத்தவிருந்த உச்ச விலை இவ்வளவு விலையை செலுத்தலாம். உச்ச விலையே ஒரு பண்டத்துக்கு நுகர்வோன் அதை விட கூட செலுத்த இயலாது. அல்லது நுகர்வோன் செலுத்த விரும்ப உச்ச விலை இந்த இவ்வளவு விலையை கொடுத்து நாங்க இந்த பண்டத்தை வாங்கலாம் என்று சொல்லி சொல்றோம். மேலதி அளவுன்ற நுகர்வுக்குள்ள கிடைக்கின்ற நன்மை நாங்க இல்லை நன்மைன்னு சொல்றோம். இல்லை செலவுன்னு சொல்லி சொன்னா ஒரு பண்டத்தை நாங்க உற்பத்தியே ஒரு அளவால அதிகரிக்கக்குள்ள மொத்த செலவிற்கு புதிதாக சேரும் பெறுமதி இல்லை செலவாகும். ஒரு பண்டத்தின் உற்பத்தியை நாங்க ஒரு அலகால மேலதிகமா ஒரு அலகால அதிகரிக்கக்குள்ள மொத்த செலவுகள் அப்ப மொத்த செலவில் ஏற்பட்ட மாற்றம் மொத்த செலவில் ஏற்பட்ட மாற்றத்தை நாங்க இந்த அலகாக அந்த உற்பத்தி செய்யற அலகால பிரிப்போம். அப்ப நாங்க மேலதிகமா ஒரு அலகுல ஒன்றா வரப்போகுது. அப்ப மொத்த செலவில் ஏற்படுற மாற்றம் இங்க எல்லை செலவா வரப்போகுது. இந்த எல்லை செலவும் எல்லை நன்மையும் சமனா இருந்துச்சுன்னு சொன்னா தானே அங்க ஒதுக்கீட்டு வினைத்திறன் இருக்க போகுது. அப்ப ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்று சொன்ன வளங்களை சமூக தெரிவுக்கு பொருத்தமான வகையில பிரித்து ஒதுக்குறது. வரையறைக்குட்பட்ட வளங்களை பொருளாதாரத்துல உள்ள வரையறைக்குட்பட்ட வளங்களை சமூக தெரிவுக்கு பொருத்தமான வகையில பிரித்து ஒதுக்குறதா இந்த ஒதுக்கீட்டு வினைத்திறன் சொல்லுவோம். அப்ப ஒதுக்கீட்டு வினைத்திறன் உற்பத்தி சாத்திய வலையில் எல்லா புள்ளிகள்லையும் வராது. ஏதோ ஒரு புள்ளியில தான் வரப்போகுது. அந்த புள்ளி எந்த புள்ளியா இருக்குன்னு சொன்னா எல்லை நன்மை எல்லை செலவுக்கு சமப்படுற புள்ளியா இருக்கும். இந்த எல்லை நன்மை நாங்க ஒரு கேள்வி கோடு மாறி பார்த்தோம்னு சொன்னா எல்லை செலவை நிரம்பல் கோடு மாறி கீறி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதுல அந்த எல்லை நன்மையும் எல்லை செலவும் சமப்படுற ஒரு புள்ளி ஒன்று வரும். அதுல அதை விட கூடுதலான புள்ளி இல்லை. அந்த எல்லை நன்மை கூட இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நாங்க தொடர்ந்து நுகருவோம். அந்த புள்ளி வரை இல்லை. எல்லை செலவும் எல்லை நன்மையும் சமப்படுற புள்ளி வரை தொடர்ந்து நுகருவோம். சிலவேளை எல்லை செலவு கூடவா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா எல்லை செலவு கூடவா இருந்து எல்லை நன்மை குறைவா இருக்குமென்னு சொல்லி சொன்னா நாங்க அதை நுகர மாட்டோம். அப்ப இப்படியான நிபந்தனை இருக்குது. அப்ப அதுல நிபந்தனையில பார்த்தோம்னு சொன்னா எல்லை செலவு எல்லை நலனுக்கு சமப்படும். எல்லை செலவுன்னு சொன்னா மார்ஜினல் பெனிஃபிட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் கோஸ்ட். எம்பி சமன் எம்சின்னு சொல்லி நாங்க அதுல பாக்குறாங்க. அல்லது எம்சி சமன் எம்ஆர்ன்னு சொல்லி பார்ப்போம். உற்பத்தி சாத்திய வலையில ஒரே ஒரு புள்ளியில மட்டும்தான் இது பார்க்கிறோம்னு சொல்லி பார்க்கிறோம். நிபந்தனை ஒரே ஒரு புள்ளியில மட்டும்தான் இருக்கும். ஏபிசிடி என்ற புள்ளி இருந்தா ஒரே ஒரு புள்ளியில இருக்கும்.
அதே மாதிரி இந்த எம்சியும் எம்பியும் பி பி என்றது பிரைஸ். எம்சி எம்பி பி மூன்றும் சமனாக இருக்கும். பிரைஸும் பிரைஸ் அந்த விலை, எல்லை பயன், எல்லை நன்மை, இந்த மூன்றும் வந்து சமனாக இருக்க வேணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாதான் அது வந்து ஒதுக்கீட்டு வினைத்திறன் கொண்டதா இருக்கும். அப்ப இதுல அஞ்சாவது பாருங்க, பொருளின் விலையானது எல்லை நன்மையில விட கூடுதலா உள்ள ஒரு மட்டத்தில் ஒரு பொருளும் ஒவ்வொரு பொருளும் உற்பத்தி செய்யப்படும் போது பொருளின் விலை வந்து கூட இருக்க இயலாது. பொருளின் விலையும் சமனா இருக்கும், எல்லை நன்மையும் சமனா இருக்கும், எல்லை செலவும் சமனா இருக்கும். அப்படி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ரெண்டாவது பாருங்க, ஒவ்வொரு பொருளும் எல்லை நன்மைகள் எல்லை செலவுக்கு சமப்படும் மட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் போதாகும். அப்ப இதுல நாங்க ரெண்டு கேள்வி பார்த்திருக்கோம். இதுல இப்ப இதுக்குரிய விளக்கத்தை தந்திருக்கிறேன். நாங்க இன்னொரு கிளாஸ்ல மிச்சமுள்ள கேள்விகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.